என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறிய ஒரு பதிவு இதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ குரு ரிஷபத்தில் இருக்கார். குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுவும் இந்த வருடம் கன்னி ராசிக்கு கன்னி லக்னத்துக்கு பட்டையை கிளப்பு போகுது, அதிர்ஷ்டம் பல வகையில் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்த்தீங்க? எத்தனை பேர் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்குரிய அதிர்ஷ்டம் இந்த வருடம் குரு ரிஷபத்தில் இருப்பதனால நீங்கள் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு ரிஷபத்துக்கு வந்ததும் போது இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய படாத பாடு. அதுவும் அஸ்தம் 2ஆம் பாதம் சொல்லவே வேண்டாம். கன்னிராசின்னு எடுத்துட்டிங்கன்னா மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கே தவிர இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான நேரங்கள் இன்னும் உங்களுக்கு வரவில்லை. இன்னும் ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஆயிரும். இந்த கன்னிராசிக்காரங்களுடைய வீட்டில் சமையல் அறையில் ஒரு பொருள் இருக்கும், அதாவது மரம் சம்பந்தமான ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும் சமையல் அறையில். இந்த பொருளை நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதாவது இதாக ஒரு கோயில்லையோ அல்லது இந்த மரம் சம்மந்தமான பொம்மையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, உங்களுடைய ஜாதக கட்டங்களில் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொம்மை ஏதாவது ஒரு மரம் சம்மந்தமான ஒரு பொருள், ஒரு தெய்வம் பொருளாகவும் இருக்கலாம் அல்லது எந்த பொருளாக வேணாலும் கண்டிப்பாக இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இந்த சமையல் செய்கிற இடங்களில் எப்பவுமே தென்மேற்கு மூலையில் லக்ஷ்மி கடாச்சமான மங்களகரமான பொருளை வைப்பது ரொம்ப சிறப்பு இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு. இது ஒரு ரகசியம் உங்களுக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா எப்போவுமே உங்களுடைய ராசியில் உடல் உஷ்ண நிலையை அடைவதனால உங்களுக்கு உடலில் நீர் பற்றாக்குறை அதிகம் ஏற்படும். உங்களுக்குள்ள பிரச்சனையே தொண்டை சார்ந்த பகுதி தானே தவிர அந்த நிறைய விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும். மற்றவங்களுடைய பிரச்சனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இப்போ கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுடைய முன்னாடி நல்லா பேசுவாங்க, அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவங்க கிடக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த பதிவில் கன்னிராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய ஒரு பதிவை உங்களுக்கு நான் தர்றேன். நன்றி, வணக்கம்.